ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க காளானும் பட்டாணியும் சேர்த்து ஒரு குருமா செஞ்சுருக்கேங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான ஹெல்த்தியான காளான் பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ காளான் பட்டாணி குருமாவுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் காளான் எடுத்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த காளானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த குருமாவுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட அரை மூடி தேங்காய், ஒரு 6 போல் சின்ன வெங்காயங்க, கசகசா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய், வெங்காயம் எல்லாமே தனியாக நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு போல் சேர்க்குறேங்க. இப்போ இதை எல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாங்க. தக்காளி தனியாக நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி தனியாக அரைச்சி வச்சுருக்கேங்க, தேங்காவை தனியாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குருமா தாளிக்க பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, சீரகம் எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் போல் கீரி சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த வெங்காய தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒன்று போல் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விடலாங்க. நான் இன்றைக்கி ஊற வச்ச பட்டாணி எடுக்கலைங்க, ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குங்க. இப்போ காளானையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க.
பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த காளான் பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணியே சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. நான் இது கூட கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட இந்த காளான் பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ தேங்காவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடலாங்க குருமாவை. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு டைம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குருமா நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், குருமா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா சூப்பரான காளான் பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.